தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் திருக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருவாசகம் முற்றுதல் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைப் போல ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக, சிவனடியார்களுக்கு ஒரு வேண்டுகோளாக, திருவாசகத்தை முழுமையாக 51 பதிகங்களையும் கைப்பிரதியாக ஒவ்வொருவரும் எழுத வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை, விண்ணப்பத்தை இந்து சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று வரை பல நாடுகளில் இருக்கக்கூடிய இந்து தர்மத்தினுடைய மக்கள் 1800 பேருக்கு மேல் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கைப்பிரதிகள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மந்திரங்களை கைப்பிரதியாக எழுதுவதில் என்ன நன்மை என்று பார்ப்போமேயானால், ஒலிகளால் பாடுவதை காட்டிலும் மௌனமாக நாம் எழுதி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தைகளுடைய பொருள் புரிந்து நாம் எழுதி கொண்டிருக்கின்றோம். மனதால் மௌனமாக இருந்து பொருள் புரிந்த வார்த்தைகளாக நாம் உள்ளத்தால் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த எழுதுவதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஐயா சிவகுமார் ஐயா அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி, அகில பாரத சன்னியாச சங்கத்தின் சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் இந்த செய்தியை நாம் இப்போது சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிவனடியார்கள் திருக்கூட்டத்தினுடைய மகாநாட்டில் இந்த நிகழ்வில் கைப்பிரதியாக எழுதியவர்களுக்கெல்லாம் ஒரு சான்றிதழ் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக நடைபெற இருப்பதில் முழுமையாக அகில பாரதிய சன்னியாச சங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பணி போற்றுதலுக்குரிய ஒரு பணி. திருப்பரந்துறை அடியார்கள் திருக்கூட்டம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி. இந்து தர்மத்துக்காக, சனாதன தர்மத்துக்காக அவர்கள் மேற்கொண்டுள்ள பணிக்கு அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளும் பின்வரும் காலங்களில் போற்றி புகழ்கின்ற அடிப்படையில் ஒரு நிகழ்வாக இது அமையும் என்று நான் கருதுகின்றேன். சிவனடியார்கள் இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய சாதுக்கள் திருவாசகம் முற்றுதலை முழுமையாக எழுதுகின்ற பணியினை மே 15 துவங்கி ஜூன் 15 நிறைவு செய்து அந்த செய்தியினை ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது மெயில் ஐடி மூலமாகவோ தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு எழுதப்பட்ட பிரதிகளை ஆய்வு செய்ததற்கு பின்பு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மிக பிரமாண்டமான முறையில் நடைபெறக்கூடிய மகாநாட்டிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ தாங்கள் திருவாசகம் முற்றுதலை எழுத்துப்பூர்வமாக எழுதிய கைப்பிரதிகளுடைய அடிப்படையில் தங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பணியை மிக விரைவாக மே 15 நீங்கள் எல்லாரும் துவங்க வேண்டும் என்று அடியேன் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.